வழங்குவது மூதாதையருக்கு திதி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். மதுரையில் கடந்த 4 வருடங்களாக ரோட்டோரத்தில் வறியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தினமும் 300 பேருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்திற்கு நீங்களும் உதவலாமே. மேலும் தொடர்புக்கு மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சேர்மன் நெல்லை பாலு 9442630815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். மகா பெரியவா மகிமை என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது பெரியவா தொட்டு ஒரு சின்ன செய்தியை நாம் தினந்தோறும் நியூஸ் 7 தொலைக்காட்சியில் அனுபவித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் மகா பெரியவா காஞ்சிபுரத்தில் இருந்தபொழுது வத்தலகுண்டு பகுதியிலிருந்து ஒரு குடும்பத்தினர் தன்னுடைய 2 குழந்தைகள் தன் மனைவியுடன் ஒருவர் காஞ்சிபுரத்திற்கு வந்து பெரியவாளை தரிசித்து ஆசி பெற வேண்டும், தன்னுடைய மனக்குறைகளை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று நினைத்து பெரியவாளை தரிசிப்பதற்காக வருகிறார். பயங்கர கூட்டம், மடத்தில் என்றைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய கூட்டம். அவரால் பெரியவாளை பக்கத்திலே போய் பார்க்கக்கூட முடியாத சூழ்நிலை இருந்த பொழுது அவர் அன்றைக்கு மடத்திலேயே சாப்பிட்டு விட்டு பிறகு மறுபடியும் முயற்சிக்கிறார். அன்றைக்கு முடியவில்லை. இப்படி 2 நாள் கழிந்து விடுகிறது. ஆனால் மடத்தை சார்ந்த சிப்பந்தி ஒருவர், நீங்களாம் 2 நாளைக்கு மேலெல்லாம் இங்கே சாப்பிடக்கூடாது என்று அவரை தடுத்து விடுகிறார். அவருக்கு மன வருத்தம் இருந்தாலும் பெரியவாளை தரிசிக்காமல் அங்கே இருந்து போகக்கூடாது என்று ஒரு சிந்தனையோடு அன்றைக்கு 2 நாள் வெளியிலே தங்கிவிட்டு அவர் கையிலே சொற்ப பணத்தை தான் வைத்திருக்கிறார். இருந்தாலும் வெளியிலே தங்கி வெளியிலே சாப்பிட்டு விட்டு 3வது நாள் மகா பெரியவாளை தரிசிப்பதற்காக பக்கத்திலே வந்து விடுகிறார். வந்த உடனே பெரியவா அவரை பார்த்து, நீங்கள் வத்தலகுண்டுக்காரர் தானே அப்படின்னு கேட்டாராம். இவருக்கு தூக்கி வாரி போட்டு விட்டது. என்ன பெரியவா, நம்ம எப்படி தெரியும், வத்தலகுண்டுக்காரர் தானே என்று சொல்லிவிட்டு அவர் உடனடியாக என்ன செய்தாராம், மடத்து சிப்பந்தியை அழைத்து, அவர் இங்கே 2 நாள் இருந்தார், சாப்பிட்டார், அதற்கு மேல் இங்கே தங்கக்கூடாது என்று சொன்னாயாமே, அப்படி யாரையும் சொல்லக்கூடாது. நம்முடைய மடத்துக்கு வர அன்பர்கள், மடத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்பர்களுக்குத்தானே உணவு கொடுக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறோம். அதை கூட 2 நாளைக்கு மேலே சாப்பிடக்கூடாது என்று சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று சொல்லி பெரியவா அன்றைக்கு கடிந்து கொண்டாராம். பிறகு பெரியவா அவர் வந்த விஷயத்தை வத்தலகுண்டுக்காரர் மகா பெரியவாரிடத்தில் சொல்ல, அவருக்கு போகிற பொழுது அவருடைய வீட்டிலே நடக்கிற ஒரு நிகழ்விற்காக கொஞ்சம் பணத்தையும் கையிலே கொடுத்து, போவதற்கு பேருந்து கட்டணத்தையும் கையிலே கொடுத்து பெரியவா அவரை வழி அனுப்பி வைத்ததாக ஒரு தகவல் உண்டு. பெரியவா என்கிற பேர் அமுதம். எப்பொழுதுமே மகா பெரியவா தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்லுவார்கள். மடத்துக்கு யார் வந்தாலும் சாப்பிட்டாயா, முதலில் சாப்பிட்டு விட்டு வா, அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லுகிற ஆற்றலாளர் மகா பெரியவர். அன்றைக்கு 2 நாளுக்கு மேலே சாப்பிடக்கூடாது என்று சொன்ன சிப்பந்தியை கடிந்து கொண்ட சம்பவத்தை நினைத்து பார்க்கிற பொழுது உண்மையிலேயே இன்றைக்கு பெரியவா நம்மிடத்திலே இல்லை. 1994ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி மகா பெரியவா சித்தி அடைந்தார் என்கிற செய்தி எல்லோருக்கும் தெரியும். அப்போ 100 ஆண்டு காலம் வாழ்ந்து 13 வயதிலே சந்நியாச தர்மத்தை மேற்கொண்டு 87 வருடம் சந்நியாசியாக, 87 வருஷம் சந்நியாசியாக இந்த உலகத்தில் ஒருவர் இருந்தார் என்றால் அது மகா பெரியவராகத்தான் கண்டிப்பாக இருக்க முடியும். வாழ்ந்த காலத்தில் சந்நியாசியாக காஞ்சிபுரத்திலே இந்தியா முழுக்க நடந்தே போய் சைக்கிள் ரிக்ஷாவிலே போன போது கூட முற்றும் துறந்த முனிவருக்கு ஒரு சைக்கிள் ரிக்ஷாவா என்று கேட்டார் என்று தெரிந்தவுடனே சைக்கிள் ரிக்ஷாவிலே கூட ஏறி போகாமல் ரிக்ஷாவை பிடித்து கொண்டு இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் செய்து தன்னுடைய அருள் உரைகளால், தெய்வத்தின் குரலால் இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கிற ஆன்மீக பக்தர்களுக்கு ஒரு விடிவெள்ளியாக, ஒரு வழிகாட்டியாக இன்றைக்கு மகா பெரியவார் விளங்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட மகா பெரியவாருடைய தெய்வத்தின் குரல் புத்தகத்தை நாம் அனைவரும் வாழ்க்கையில் தினந்தோறும் படித்து மகிழ்வோம் என்பது மட்டுமல்ல, அவர் சொன்ன செய்திகளை வாழ்க்கையில் நாமும் கடைபிடித்து வாழ்வினுடைய உன்னத நிலைக்கு வர மகா பெரியவாளை பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக இருக்க அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம்.
ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.